ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போதே இந்த வராகியம்மா உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன். இன்று இரவுக்குள்ளாகவே உன் வாழ்க்கையில் நீ சற்றும் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும். என் மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும் இதை மேற்கொண்டு கேளு. ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் நீ என்னதான் கேட்டாலும் பிரயோஜனம் இல்லை. எந்த அளவுக்கு ஆழமான நம்பிக்கையோட உண்மையாகவே என் மீது பக்தி செலுத்தி என் வார்த்தைகளை கேட்குறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும். யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் குற்றம் சாட்டினாலும், உன் மேலே பழி போட்டாலும், உன் மேலே பாவத்தை போட்டாலும், அல்லது உனக்கு சாபத்தையே கொடுத்தாலும் கூட எதுவுமே உன்னை தீண்டாத அளவுக்கு உன்னை சுற்றி பாதுகாப்பு வேலியாக இந்த வராகியம்மா நிற்கிறேன். என் செல்லமே, நான் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்கும் உண்மையானது தான். என் வாக்குப்படி இன்னும் சற்று நேரத்தில் இன்று இரவுக்குள்ளாக உனக்கான ஒரு நல்ல விஷயம், நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த அந்த நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. உனக்காக அனைத்தையும் நீ எதிர்பார்ப்பது போல சிறப்பாக செஞ்சு கொடுக்க போகிறேன். நீ அதை இதை யோசித்து மனசை போட்டு குழப்பிக்காதே. அனைத்தையும் முழு மனதோடு உனக்கு வெற்றிகரமாக உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. யார் உன்னை கைவிட்டாலும் இந்த வராகியம்மாவின் திருக்கரங்கள் உன்னை கைவிட போகிறதில்ல. நீ எங்கே போனாலும் உனக்கு துணையாக நான் வந்து உன் முன்னால் நிற்பேன். இனிமேதான் நீ உன் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியை பார்க்க போகிறாய் என் செல்லமே. இன்று இரவிலிருந்து இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. பொறுமையோடு இருப்பவர்கள் எல்லாருக்குமே வெற்றி கொஞ்சம் கால தாமதமாகத்தான் கிடைக்கும். ஆனால் தாமதமாக கிடைச்சாலும் அது தரமான வெற்றியா, வாழ்க்கையில் நிலச்சி நிரந்தரமாக இருக்கக்கூடிய வெற்றியாக இருக்கும். அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் நீயே வியக்கும்படியாக உனக்கான வெற்றியை உன் கைகளில் தரப்போகிறேன். நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை இடையில கல் வந்தாலும் யார் சொல்லு வந்தாலும் கலங்காமல் முன்னேறிப்போ. அனைத்துக்கும் முடிவாக உனக்கு இந்த வராகியம்மா நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உனக்கானதாக உன் கைகளை ஒப்படைக்கிறேன். நீ என்னிடம் கேட்ட பிரார்த்தனைகளை எல்லாம் நிச்சயம் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். உன் கவலை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் கவலைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் நான் ஒரு நல்ல முடிவை காட்டுவேன் என் செல்லமே. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா போதும். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த தீங்கும் உன்னை நெருங்க முடியாது. ரொம்ப நாளாக நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அதைத்தான் இப்போ இந்த வராகியம்மா உனக்காக நிறைவேற்றி கொடுக்க வந்திருக்கேன். நீ இத்தனை நாள் பொறுமையாக காத்திருந்ததற்கான பலனை அடைய போகிற. நானே உனக்கு துணையாக இருந்து உன்னை நல்வழியில் வழிநடத்தி கூட்டிகிட்டு போவேன் என் செல்லமே. எல்லாமே இனி உனக்கு நல்லபடியாகவே நடக்கும்னு நம்பு. உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகியம்மா நானும் செய்ய போகிறேன். வாழ்க்கையில் உனக்கு அமைஞ்ச ஏமாற்றமான சூழ்நிலைகளை எல்லாம் ஒரு அனுபவமாக எடுத்துக்கணுமே தவிர ஐயோ இப்படி நடந்துடுச்சேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதால எதுவும் மாற போகிறதில்ல. எப்போதும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோட சுறுசுறுப்பான மனசோட உன் கடமைகளை செய்ய. உன்னுடைய நல்ல குணத்துக்கு ஏற்றாற் போல எல்லா காரியங்களையும் என் அருளாசிகள் மூலமாக உனக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுத்துட்றேன். மனசில் சோகமோ கவலையோ பாரமோ இருக்கும்போது, கண்களில் கண்ணீர் வழியும் போது இந்த வராகியம்மாவை நினச்சிக்கோ. நான் உன் பக்கத்திலே இருக்கிறதால கண்டிப்பாக உனக்கு நல்லது நடக்கும்ன்ற மன உறுதி உனக்குள்ளே இருக்கட்டும். உனக்காக யாருமே இல்லைன்ற நிலைமை வந்தால் கூட நான் எப்போதும் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்றதை நீ மறந்துடாதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில கஷ்டங்களை எல்லாம் நீ கடந்து வந்து வெற்றி பெறப் போகிறாய். இனி ஒவ்வொரு விஷயமும் நீ நினச்சது போலவே நடக்க போகுது. என் மேலே நம்பிக்கை வச்சு நீ தைரியமாக இரு. இதுவரைக்கும் நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் இனி நடக்கப் போவதும் கூட என் அருளால் சிறப்பாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீ எதையும் யோசித்து மனக்கலக்கம் கொள்ளாதே. நடந்ததையும் நடக்கப் போவதையும் நினச்சி கவலைப்படாமல் என் அருளை நம்பி இருந்தினா உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும்படி செய்வேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சில மனிதர்களாகிய உறவுகளால் நிறைய கஷ்டங்களையும் கண்ணீரையும் பார்த்துட்டு தானே இனிமேலாவது யாரையும் நம்பக்கூடாது, யாரையும் எதிர்பார்க்கக்கூடாதுன்ற புரிதலோட நீ தைரியமாக உன்னை மட்டுமே நம்பியிரு.
இத்தனை நாளாக நீ வடித்த கண்ணீருக்கெல்லாம் இந்த வராகி அம்மா உரிய பலனை கண்டிப்பாக உன் கைகளை ஒப்படைக்கிறேன். இனி ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில் மாற்றம் வந்துக்கிட்டே இருக்க போகுது. நீ மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு ஏற்ற அனைத்தையும் இந்த வராகி அம்மா நடத்தி கொடுத்துட்றேன். எந்த வகையிலும் சோதனைகள் உன்னை உடைக்க விடமாட்டேன். உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு ஏன் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது இந்த வராகி அம்மாவின் விருப்பப்படி தான் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. என்னை நம்பும் உன்னுடைய எல்லா விஷயங்களுக்கும் நானே பொறுப்பேற்றுக்கிட்டு உன்னை நல்லபடியாக காப்பாற்றுறேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை உன் வாழ்வில் உன்னை உயர்த்தியே தீரும். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் அனைத்தும் மாறப்போகுது. நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது. உனக்காக யாரும் இல்லையே. எல்லாமே வாழ்க்கையில் நம்ம தோல்வி அடைகிறதாகவும் கஷ்டங்களாகவும் துரோகமாகவும் வந்துக்கிட்டே இருக்கேன்னு வருத்தப்பட்டாயல்லவா? அது அனைத்தையும் சரி செஞ்சு இனிமே உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். நீ கேட்டதை நான் உனக்கு கொடுப்பனோ மாட்டேனோன்ற சந்தேகம் உன் மனசில் இனிமே இருக்க வேண்டாம். சரியான நேரம் வரும்போது அனைத்தையும் கண்டிப்பாக உன் கைகளில் நான் ஒப்படைச்சிட்றேன். உன் கஷ்டமான வாழ்க்கை மாறணும், கவலைகள் எல்லாம் தீரணும்னு தானே என்னை தேடி வந்த. என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட போகிறதில்ல. நீ நினச்சது போல எல்லாவற்றையும் வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு கொடுக்குறேன் என் செல்லமே. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக உனக்கு இருக்கும் தடங்கல்களை எல்லாம் உடைத்தெறிந்து தகர்த்தெறிந்து நான் உன்னை வழி நடத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வைக்கிறேன். நீ போகும் பாதையில் உனக்கு பக்கத்துணையாக நான் இருந்து உன்னை வெற்றி பெற வாழ வைப்பேன் என் செல்லமே. இந்த நாள் உனக்கு கொஞ்சம் கஷ்டமான நாளாக, மனசுக்கு கவலையை கொடுக்கக்கூடிய நாளாக இருந்திருந்தாலும் இது எல்லாமே இன்று இரவோட இரவாக முடிவுக்கு வந்துடும். எந்த அளவுக்கு இதுவரைக்கும் நீ துன்பத்தை அனுபவிச்சியோ அதை விட அதிகமாக நிறைய இன்பமயமான மகிழ்ச்சியான நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மா உனக்கு நடத்தி கொடுக்குறேன். உன் மனசில் இனி எந்த பயமும் வேண்டாம். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நடக்க வேண்டிய காலத்தில் உனக்கான அனைத்தையும் உரிய விதத்தில் நடத்தி முடிப்பேன். நல்ல மனசோடு இருக்கக்கூடிய உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் என் செல்லமே. என்னை நம்பி வந்த உன்னை இந்த வராகி அம்மா ஒருபோதும் கைவிட்ட மாட்டேன். எவ்வளவுதான் உன் வாழ்க்கையில் வம்பு வழக்கு பிரச்சனை கஷ்டம் இருந்தாலும் அத்தனையையும் தாண்டி குறைகளே இல்லாத நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்து வாழ வைப்பேன். வராகி அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கும்போது உனக்கு பயம் என்ற சொல்லுக்கே வேலையில்லை என் செல்லவே. இன்று இரவுக்குள்ளாகவே நீ நினைச்ச விஷயத்தை நல்லபடியாக நடத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் அழகழகான தருணங்களை அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன். இனி எப்போதும் சிக்கல்களை நினச்சி நீ சிதறிப்போக அவசியமில்லை. வாழ்க்கையின் நிஜங்களை எதிர்கொள்ள தயாராகு. உனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை நீ மகிழ்ச்சியாக பயன்படுத்தணும். மனசோட போராடி வாழ்க்கையில் மகிழ்ச்சியை இழந்து விடாதே. என்ன நடந்தாலும் அதை சமாளித்து உன்னால் சந்தோஷமாக வாழ முடியுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கும். வாழ்க்கை எப்படி வாழணும்? அமைதியாக இருந்து பொறுமையாக சமாளிக்கணுமா, அல்லது கஷ்டப்பட்டு போராடி சண்டை போட்டு வாக்குவாதம் செஞ்சு வம்புல மாட்டிக்கணுமான்றது உன் கைகளில் தான் இருக்குது. இந்த வராகி அம்மா உனக்கான பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன்னை நிம்மதியாக வாழ வைக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என் தரிசனமும் என் ஆசீர்வாதமும் கண்டிப்பாக உன்னை நோக்கி வந்து சேரும். தாங்க முடியாத மன சங்கடத்தில் இருக்கக்கூடிய நீ யார்கிட்டையாவது சொல்லி அழுகலான்னு நினைக்கிற. ஆனால் உன் மனசில் உள்ள அனைத்தையும் நீ சொல்லாமலே நான் அறிவேனேன்னு செல்லமே. உன்னை தாங்கி பிடிக்கக்கூடிய இந்த வராகி அம்மா உன்னை தூக்கி நிறுத்தி உன் வாழ்க்கையில் வெற்றிகளை உனக்கானதாக உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீ நல்லா வாழக்கூடாது நினச்சவங்க முன்பாகவே உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காட்டுறேன். இந்த வராகி அம்மாவை நம்பி யாரும் ஒருபோதும் தோற்று போனதா சரித்திரம் இல்லை. கண்டிப்பாக வெற்றி உனக்கானதாக உன் கைகளில் வந்து சேரும். குடும்பத்தோடு உக்காந்து கொஞ்சம் மனசு விட்டு பேசுகிறதுக்கு நேரம் ஒதுக்கு. உடம்பு சரியில்லை மனசு சரியில்லைன்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக 4 மனிதர்களோட 4 உறவுகளோட உட்காந்து பேசும்போது மனசு லேசாகும். அதுக்கு பிறகு வாழ்க்கையில் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும், முற்றுப்புள்ளி பெற ஒரு வாய்ப்பும் இருக்குதுன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே.
ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்காந்து பேசினாலே மனசு சரியில்லைன்னு கோவிலுக்கு போகவும் ஜோசியக்காரன்ட்ட போகிறதுக்கும் அவசியம் இருக்காது. பொண்டாட்டி சரியில்லை, துணை சரியில்லைன்னு கோர்ட்டுக்கு போகவும், பிள்ளை சரியில்லைன்னு ரோட்டுக்கு போகவும் கூட அவசியம் இருக்காது. அந்தந்த காலத்தில் அந்தந்த வயசில் அவங்கவங்க கடமையை சரியாக செய்யவும், பொறுமையாக பொறுப்பாக வாழ்க்கையை வாழவும் கற்றுக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சிட்டிங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு துன்பமாக இருக்காது என் செல்லமே. வாழ்க்கையில் நான்லாம் எப்படி தான் முன்னேற போகிறனோ, என்ன தான் செய்ய போகிறேனோ நீ கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உனக்கான மாறுதல்களை நான் உண்டாக்கி கொடுப்பேன். இனி எல்லா மங்களங்களும் உனக்கு உண்டாகி நீ சந்தோஷமாக வாழ்க்கையை செல்வ வளத்தோடு வாழும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. அடுத்தவங்க உன்னை பற்றி என்ன சொன்னாலும், உன் பக்தியை பற்றி என்ன சொன்னாலும் நீ எதையும் காதில் வாங்கிக்காதே. நீ யாரு, உன் மனசு என்ன, உன்னுடைய நல்ல குணம் என்னன்னு அனைத்தும் எனக்கு தெரியும் அல்லவா? அதே போல் உன்னை பற்றி உனக்கு தெரியும். நீ புரிஞ்சுக்கிட்டு யாருக்கும் எந்த விஷயத்துக்கும் தேவையில்லாமல் பதில் பேச அவசியம் இல்லை. உனக்காக நான் எப்போதும் இருப்பேன். உன் கையை பிடிச்சு மேலே உயர்த்தி நீ சந்தோஷமாக வாழும்படியும் நான் செய்வேன்.